Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGTRB Zoology, Unit 8 1 Immunology. அதில் வந்து டைப்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்னிங் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இப்போ டைப்ஸு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். உங்களோட இன்டராக்ட் பண்ண அது ஒன்று தான் எனக்கு. ஸோ கமெண்டில் கொஞ்சம் போடுங்க, அதில் தான் இன்டராக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம டெலகிராமில் வந்து கொஞ்சம் சேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இம்யூனோகுளோபுலின் ஜி இது ஒரு சீரம் ஆன்டிபாடி, அதாவது பொதுவான ஆன்டிபாடி. இப்போ 5 டைப்ஸ் இருக்கு இல்லையா இம்யூனோகுளோபுலின் GMADEன்னு சொல்லிட்டு. இதில் எது வந்து பொதுவான ஆன்டிபாடி அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் இம்யூனோகுளோபுலின் ஜி. அண்ட் ஆல்ரெடி இம்யூனோகுளோபுலின்ஸ் அப்படின்னாலே அது ஒரு கிளைகோப்ரோட்டீன்ங்கிறது தெரியும், ஒய் ஷேப்பா டி ஷேப்பில் இருக்குங்கிறது தெரியும். அண்ட் 4 பாலிபெப்டைட் செயின், அதில் வந்து 2 வந்து லைட் செயினாக இருக்கும், 2 வந்து கனமான ஹெவி செயின்ஸாக வந்து இருக்கும். இந்த 2 லைட் செயின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா காப்பா ஆர் லாம்டா அப்படின்னு சொல்லி அந்த டைப்பில் வந்து இருக்கு. அதே மாதிரி ஹெவி செயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து காமா டைப்பில் வந்து இருக்கு. ஓகேவா? லைட் செயினா காப்பா லாம்டா, அதே வந்து ஹெவி செயின் அப்படின்னா காமா டைப்பில் வந்து இருக்கு. அண்ட் லேசான செயினில் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அதோட தண்டு பகுதியில் வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட் ரீஜியன் அண்டு எண்டு, அந்த எண் அமினோ டெர்மினல் எண்டில் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை டொமைன்னு சொல்லுவோம். வேரியபிள்னா மாறுபடுற பகுதி, கான்ஸ்டன்ட்னா நிலையான பகுதின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேசான செயினில் பார்த்தோம்னா ஒரே ஒரு வேரியபிள் ரீஜியனும் டொமைனும், கான்ஸ்டன்ட் வந்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் டொமைனும் வந்து இருக்கும் லேசான சங்கிலியில். அதே கனமான செயினில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிள் டொமைனும் 3 கான்ஸ்டன்ட் டொமைனும் வந்து இருக்கும். உங்களுக்கு டயக்ராம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா லேசான செயின் அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிள், ஓகேவா, ஒன்னே ஒன்று, அது ஷேடோ பண்ணாமல் இருக்கேன், ஒரே ஒரு மாறுபடுற பகுதியும். கான்ஸ்டன்ட் ரீஜியன் 1 அப்படிங்கும்போது டோட்டலாக 2 இருக்கு. அதே இங்கே கனமான செயின் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு வேரியபிள் ரீஜியனும் ஷேடோ பண்ணியிருக்க கான்ஸ்டன்ட் ரீஜியன் பார்த்தோம் அப்படின்னா 3 1 2 3. ஸோ இந்த மாதிரி டைப்ல வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆயிருக்கு. அண்டு டோட்டல் வந்து பார்த்தோம் சீரம்ல எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா 75% to 80% வந்து சீரம்ல வந்து இந்த இம்யூனோகுளோபுலின் ஜி வந்து காணப்படுது. அண்டு 8லேருந்து 16% மில்லிகிராம் அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இருக்குது. பர்சன்டேஜில் சொல்லும்போது வந்து 75லேருந்து 80% ஆகும். அதே மில்லிகிராமில் சொல்லும்போது 8லேருந்து 16 மில்லிகிராம் அளவில் வந்து இருக்குது. அண்டு செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு வந்து இது காரணமாக இருக்குது. 2ஆம் நிலை இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு வந்து இது வந்து காரணமாக ரீசனபிளாக இருக்குது. அண்ட் இதோட மாலிகுலார் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 1,50,000 மாலிகுலார் வெயிட் அளவில் வந்து இருக்குது. அண்டு செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கும்போது அதோட படியும் திறன் அடிப்படையில் நம்ம வந்து இதை எப்படி வகைப்படுத்துறோம்னா 7S செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்ல 7S டைப்ல வந்துருக்கு. அண்ட் இதோட அரை ஆயுட்காலம் ஹாஃப் லைஃப் ஸ்பேன் எவ்வளோனா 25 days வந்து ஹாஃப் லைஃப் ஸ்பேன் வந்து இருக்கு. அண்டு கார்போஹைட்ரேட் வந்து 3% வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. டைப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து சப் டைப் வந்து இருக்கு. சப் கிளாஸஸ் வந்து 4 டைப்ஸ்ல இருக்கு. இம்யூனோகுளோபுலின் G1 G2 G3 G4 அப்படின்னு சொல்லிட்டு. G1 அப்படின்னா எவ்வளோ இருக்கு டோட்டலா இம்யூனோகுளோபுலின்ஸ் ஜில வந்து எவ்வளோ G1 எவ்வளோ இருக்குன்னா 67% வந்து G1 வந்து இருக்கு. அது வந்து 2 டைசல்பைடு பாண்ட் வந்து கொண்டு இருக்கு. அதே வந்து இம்யூனோகுளோபுலின் G2னா 22% இருக்கு, 4 டைசல்பைடு பாண்ட் வந்து கொண்டுதான் இருக்கு. நெக்ஸ்ட் G3 பார்த்தோம்னா 7% வந்து இருக்கு. அது வந்து எவ்வளோ டைசல்பைடு பாண்ட் கொண்டது அப்படின்னா 10லேருந்து 13 டைசல்பைடு பாண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். டைசல்பைடு பாண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து நடத்தியிருக்கோம். அண்ட் இம்யூனோகுளோபுலின் G4 லாஸ்ட் ஒன் வந்து 4% இருக்கு. அதில் 2 டைசல்பைடு பாண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கு. ஸோ இதில் எது வந்து லாங்கஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் இந்த G3 தான். ஏன்னா 10லேருந்து 13 டைசல்பைடு பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் லாங்கஸ்ட் டைப்பு. அண்டு இது வந்து எவ்வளோ அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் எல்லாமே அமினோ ஆசிட் சீக்வன்ஸால வந்து ஆக்கப்பட்டதுன்னு சொன்னோம். ஸோ இந்த இம்யூனோகுளோபுலின் G3ல மட்டும் எத்தனை அமினோ ஆசிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 62 அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கு. ஓகேவா? அண்டு ஆன்டிஜனோட இணையிற அந்த வேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா
2, வேலன்சி வந்து 2ன்னு சொல்றோம். அண்ட் பிளாசென்டா வழியா வந்து இது வந்து நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து பிளாசென்டா வழியா தாய் சேய் இணைப்பு திசை வழியா வந்து கடந்து போகும் அப்படின்னு சொன்னோம். எவ்வளவு நாள் வந்து அது வந்து அந்த இம்யூனிட்டியை கொடுக்கும், ப்ரொடெக்ஷனை கொடுக்கும்னா 6ல இருந்து 9 மந்த் வந்து அது என்ன செய்யும்னா அந்த ப்ரொடெக்ஷனை வந்து அந்த ஃபைட்டஸ்க்கு வந்து கொடுக்கும். அண்ட் இதோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா வைரஸை வந்து நியூட்ரலைஸ் பண்றது. நம்மளுக்கு ஏதாவது டிசீஸை பரப்புற அந்த வைரஸ் நம்ம உடம்புல நுழையும் போது அந்த பேத்தோஜனை வந்து கில் பண்ணி அதோட அந்த டாக்ஸாய்டு இருக்கு இல்லையா, டாக்ஸின்ஸ், அதை வந்து நியூட்ரலைஸ் பண்றது, நடுநிலைப்படுத்துறதா இதோட மெயினான வேலை. அந்த பாக்டீரியாவோட இணைஞ்சு ஓப்சோனைசேஷன்ல வந்து ஈடுபடுது. ஓப்சோனைசேஷன் மீன்ஸ் அந்த பேத்தோஜன், எந்த பேத்தோஜனாவது உடம்புக்குள்ள நுழையுது அப்படின்னா அதை சுத்திலும் வந்து என்ன செய்யணும், சரவுண்ட் அவுட் பண்றது. தட் இஸ் ஓப்சோனைசேஷன். ஸோ பாக்டீரியாவை வந்து இணைஞ்சு ஓப்சோனைசேஷன்ல ஈடுபடுது. நெக்ஸ்ட் அண்ட் ஆன்டிபாடி டிபெண்டன்ட் செல் மீடியேட்டட் சைட்டோடாக்சிசிட்டி, இதோட மேஜர் ரோல். இந்த இம்யூனோகுளோபுலின் ஜியோட மேஜரான ரோல், மெயினான வேலை என்ன அப்படின்னா ஆன்டிபாடி டிபெண்டன்ட் செல் மீடியேட்டட் சைட்டோடாக்சிசிட்டி. இதுதான் ஏடிசிசி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா ஆன்டிபாடி டிபெண்டன்ட் செல் மீடியேட்டட் சைட்டோடாக்சிசிட்டி. அதாவது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில வந்து பங்கு பெறுது. அண்ட் ஆல்சோ பிரெஸ்ட் மில்க், தாய்ப்பால்ல வந்து ஹியூமரல் இம்யூனிட்டியை கொடுக்குது. அந்த கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, அந்த தாய்ப்பால் அந்த பிரெஸ்ட் மில்க்ல வந்து என்ன செய்யுது அப்படின்னா வந்து இருந்து இது பிரசன்டா இருக்கிறதுனால ஹியூமரல் இம்யூனிட்டி வந்து அந்த நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து கிடைக்குது. இதுதான் இம்யூனோகுளோபுலின் ஜி. அண்ட் இம்யூனோகுளோபுலின் ஏ அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ஆன்டிபாடி, ஆல்ரெடி சொன்னதான் ஜி மாதிரி ஆன்டிபாடி. அண்ட் கிளைகோப்ரோட்டீன் ஒய் ஷேப், 2 லேசான சங்கிலி இருக்கும், காப்பா அண்ட் லாம்டா வகையா இருக்கும். அதுல ஒரே ஒரு வேரியபிள் ரீஜியனும் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் ரீஜியனும் நிலைத்த பகுதியும் இருக்கு. அதே 2 ஹெவி செயின்ஸ் வந்திருக்கு. ஆனா அங்க என்ன சொன்னோம்னா காமா வகைன்னு சொன்னோம், பட் இங்க என்னன்னா ஆல்பா வகையா வந்து இருக்கும். இது மேஜர் டிஃப்ரெண்ட். அண்டு 1 வந்து மாறுபடுற பகுதியாகவும் மற்ற 3 வந்து கான்ஸ்டன்ட் ரீஜியனாகவும் வந்து இருக்கு. அண்டு இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னா மியூக்கசல் இம்யூனிட்டி. மியூக்கஸ் நம்ம உடம்புல சில பார்ட்ஸ்ல என்ன ஆகுதுன்னா மியூக்கஸ் செக்ரீட் ஆகுது, அங்க இம்யூனிட்டியை வந்து கிரியேட் பண்றதா இதோட மெயினான வேலை. ஸோ மியூக்கஸ் இம்யூனிட்டி தான் இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் மியூக்கஸ் சுரப்பு அப்படிங்கும் போது எங்கெல்லாம் மியூக்கஸ் சுரக்குது அப்படின்னா டீர்ஸ், நம்ம கண்ணீர், உமிழ்நீர், அண்டு கொலஸ்ட்ரம், தாய்ப்பால், அண்ட் ஜெனிட்டல் டிராக்ட், நெக்ஸ்ட் வந்து சிறுநீர் குழல், இரைப்பை குழல், சுவாச எபிதிலியம், பிராஸ்டேட், இதுல எல்லாத்துலயும் மியூக்கஸ் சுரப்பு இருக்கு. அந்த மியூக்கஸ் சுரப்புல வந்து இது இம்யூனிட்டியை வந்து கொடுக்குது. அண்டு குடலோட லூமன் பகுதியில வந்து எவ்வளவு கிராம்ஸ் வந்து செக்ரேட் ஆகுதுன்னா 3ல இருந்து 5 கிராம்ஸ் அளவு வந்து செக்ரேட் ஆகுது. டோட்டலா இருக்கிற இம்யூனோகுளோபுலின்ஸ்ல இதோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 75% வந்து பிரசன்டா இருக்கு. அண்ட் சப் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து இம்யூனோகுளோபுலின் ஜினா 4 டைப்ஸ் பார்த்தோம். இங்க 2 டைப்ஸ் வந்து இருக்கு. சப் கிளாஸஸ் வந்து 2வா இருக்கு, இம்யூனோகுளோபுலின் A1 அண்ட் A2. இதோட வகைகளா இதை பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறாங்கன்னா சீரம் இம்யூனோகுளோபுலின் ஏ அண்ட் செக்ரீட்டரி ஆர் சுரப்பு இம்யூனோகுளோபுலின் ஏ அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸா இருக்கு. அதை வந்து பார்ப்போம். அண்டு நெக்ஸ்ட் வந்து சீரம் இம்யூனோகுளோபுலின் ஏ அண்டு இது டைப்ஸ் சொல்லியிருந்தோமா, சீரம் இம்யூனோகுளோபுலின் ஏ அண்டு செக்ரேட்டரி இம்யூனோகுளோபுலின் ஏ அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் சொல்லியிருந்தோம். இதுல சீரம் இம்யூனோகுளோபுலின் ஏ ஃபர்ஸ்ட். இது வந்து ஒரு மோனோமர். மோனோமர்னா ஒரே ஒரு அமைப்பு கொண்டதா இருக்கும். மாலிகுலார் வெயிட் பார்த்தோம்னா 1,60,000 வரை மாலிகுலார் வெயிட் வந்து இருக்கும். படியும் திறன் அடிப்படை என்னன்னா 7s தான், ஆல்ரெடி சொன்னது. அண்ட் சீரம்ல எவ்வளவு பிரசன்டா இருக்கு கிராம்ஸ் கணக்குல சொல்லும் போது 0.6ல இருந்து 4.2 கிராம்ஸ் வந்து பிரசன்டா இருக்கு சீரம்ல. இதோட ஹாப் லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னா 6ல இருந்து 8 டேஸ் வந்து இதோட ஹாப் லைஃப் ஸ்பேன் அரை ஆயுட்காலமா இருக்கு. இதுதான் சீரம் இம்யூனோகுளோபுலின் ஏ. அண்ட் செகண்ட் ஒன் செக்ரேட்டரி இம்யூனோகுளோபுலின் ஏ. இது வந்து ஒரு டைமர். டைமர் அப்படின்னு சொன்னா 2 பார்ட்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆயிருந்தா தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைமர்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். செக்ரேட்டரி காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் அண்ட் ஜாயினிங் செயின், அதை வந்து ஜே செயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? அந்த செக்ரேட்டரி காம்போனன்ட் அண்ட் ஜாயினிங் செயின் 2 சேர்ந்ததுனால இது டைமர் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுதான் வந்து இந்த 2 சேர்ந்ததுனால டைமர் ஆகுது. இது என்ன அப்படின்னா ஜே செயின்னு சொல்றோம். இது வந்து செக்ரேட்டரி காம்போனன்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இது 2 சேர்ந்து இந்த ஒய் ஷேப், 2 ஒய் ஷேப்பை இழுத்து கட்டினாப்புல இருக்கு. ஸோ அதனால இது என்னன்னு சொல்றோம்னா டைமர் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுல எல்லா பார்ட்ஸ் என்னன்னா செக்ரேட்டரி காம்போனன்ட் அண்ட் ஜாயினிங் செயின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்
அந்த செக்ரேட்டரி காம்போனன்ட் அப்படின்னா எதனால வந்து செக்ரேட் பண்ணப்படுதுன்னா எபித்திலியல் செல்கள் வந்து செக்ரேட் பண்ணுது. இதோட மாலிகுலார் வெயிட் எவ்வளவு அப்படின்னா 70,000 மாலிகுலார் வெயிட்டா இருக்கு. அதே ஜே செயின் அப்படின்னு சொல்லும்போது இதோட மாலிகுலார் வெயிட் 15,000 இருக்கு. எதனால செக்ரேட் பண்ணப்படுது அப்படின்னா லாமினா ப்ரோபோரியாவில் இருக்கிற அந்த பிளாஸ்மா செல் இருக்கு இல்லையா, அதனால இந்த ஜே செயின் வந்து செக்ரேட் பண்ணப்படுது. ஓகேவா? இப்போ ஜே அப்படின்னா பிளாஸ்மா செல்லாலையும், எஸ்சி தட் இஸ் செக்ரேட்டரி காம்போனன்ட் வந்து எபித்திலியல் செல்களாலையும் வந்து செக்ரேட் பண்ணப்படுது. இப்போ ஹியூமன் பீயிங்ல பார்த்தோம் அப்படின்னா சீரம் இம்யூனோகுளோபின் ஏவோட மாலிகுலார் வெயிட் பார்த்தோம்னா 5 லேக் வந்து 5 லேக்ஸ் அளவுல வந்து இருக்கு ஹியூமன்ல. சீரம் இம்யூனோ 2 டைப் சொல்லியிருக்கோம், சீரம் இம்யூனோகுளோபின் அண்ட் செக்ரேட்டரி இம்யூனோகுளோபின் சொல்லிட்டு. அதுல ஹியூமன் பீயிங்ல சீரம் இம்யூனோகுளோபினோட மூலக்கூறு வெயிட் பார்த்தோம்னா 5 லட்சம் வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த இம்யூனோகுளோபின் ஏக்கு இருக்கு. இதை வந்து ஆன்டிசெப்டிக் பெயிண்ட் ஆர் மியூக்கோசல் பெயிண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? மியூக்கோஸ் அந்த மியூக்கஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் இம்யூனிட்டியை கிரியேட் பண்றதுனால இதை வந்து மியூக்கஸ் பெயிண்ட் அண்டு ஆர் ஆன்டிசெப்டிக் பெயிண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் ஆல்சோ நியூட்ரலைஸ் பண்ணுது வைரஸோ பாக்டீரியாவோ, இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா அதோட அந்த பேத்தோஜன் நோயை கிரியேட் பண்ற அந்த பார்ட்டிகிள்ஸை வந்து என்ன செய்யுதுன்னா பிரேக் டவுன் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுது. ஸோ நடுநிலைப்படுத்துது. அண்ட் ஃபேகோசைட்டோசிஸ்ல ஈடுபடுது. பாக்டீரியோலைட்டிக் ஆக்டிவிட்டி, பாக்டீரியோலைட்டிக்னால உடைக்கிறது, அப்ப பாக்டீரியாவே கில் பண்ணுது, அந்த பாக்டீரியோலைட்டிக் ஆக்டிவிட்டியில ஈடுபடுது. அண்ட் டேப் வோம் இருக்கு இல்லையா நம்மளோட குடல்ல இருக்கிற அந்த டேப் வோமுக்கு எதிராக வந்து இம்யூனிட்டியை கிரியேட் பண்ணுது. அண்ட் கொலஸ்ட்ரம் தாய்ப்பால்ல இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஃபோயட்டிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு எந்த நோயும் வராமல் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த இம்யூனோகுளோபின் ஏ வந்து கொலஸ்ட்ரம்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து இந்த இம்யூனோகுளோபின் ஜி அண்ட் ஏ மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸ்ல எம் அண்ட் 3 டைப்ஸ் ரிமைனிங் 3 டைப்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அண்டு இன்னைக்கு முடிஞ்சா நான் டெலிகிராம்ல வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு கொடுத்துறேன். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்க்கு இந்த நோட்ஸ் கொடுக்காம இருக்கு. ஸோ நான் டைப் பண்ணிட்டு இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன். அண்ட் ஆல்சோ நம்ம கிளாஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க, பண்ணிட்டு நீங்க வந்து அந்த பிடிஎஃப்பை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். நம்ம வந்து இதை முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து இந்த இம்யூனாலஜியில் வந்து டெஸ்ட் வச்சிடலாம். ஒரு 100 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், அது முடிச்சுட்டு நம்ம வந்து வித் ஆன்சரோட கொடுக்குறேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் மாதிரி நான் ஆன்சர் கொடுக்காம உங்களுக்கு வந்து இந்த கூகுள் ஃபார்ம்ல ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்தேன், ஆனால் நிறைய பேர் எழுதலை. ஸோ அதனால அதை நான் அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கொடுத்து பார்க்குறேன். நீங்கள் அந்த கொஸ்டின் ஆன்சர் ஒரு 100 கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட், அது எல்லாத்தையும் நல்லா மெமரி பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா நான் அந்த கூகுள் ஃபார்ம்ல கொடுக்குற டெஸ்ட் ஒரு 25 ஆர் 30 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. உங்க மார்க் அதில் செக் பண்ணிக்கலாம், அதை பாருங்க. நெக்ஸ்ட் யூனிட் என்ன நடத்துவோம் அப்படிங்கிறது நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. எல்லாரும் டெலிகிராம்ல வந்து சொல்லுங்க எது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஏரியாஸ் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. மெஜாரிட்டியா நீங்க எந்த யூனிட் போகலாம் அப்படின்னு சொல்றீங்களோ அதையே வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.